Hi viewers, welcome to TAMIL360 TV. கருப்பட்டியை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க மாத்திக்கலாம். நார்மலா நீங்க கருப்பட்டி இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க அப்படினாலும் இல்ல ரொம்ப நாள் முன்னாடி நீங்க வாங்கி யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்தாலும் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த கருப்பட்டியை சாக்லேட் கருப்பட்டியை நம்ம மாத்த போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா சீவி கருப்பட்டியை சர்க்கரையா மாத்திக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரிஜினல் கருப்பட்டியா அப்படின்னு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஒரிஜினல் கருப்பட்டி அப்படின்னா இங்கே பாருங்க தான் இப்படி உடைச்சாவே உடைஞ்சிரும். இங்கே பாருங்க தான் இப்படி உடைச்சாவே ஈஸியாக உடைஞ்சிரும். இங்கே இருக்கிற கலர் தான் உள்ளே ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ உடைச்சாலும் அதே கலர் உள்ளே இருக்கணும். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஒரிஜினல் கருப்பட்டி மட்டும்தான் நம்மளால் உடைக்க முடியும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக உடையுதுன்னு. நீங்கள் எவ்வளோ உடைச்சாலும் உள்ளே வந்து இங்கே மேலே என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம கருப்பட்டியை சீவிக்கலாம். இன்னொன்று ஒரிஜினல் கருப்பட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் வந்து சீவ முடியும். பார்த்துக்கோங்க. இதில் வேறு ஏதாவது கரும்பாலோ இல்லை அஸ்காவோ அந்த மாதிரி கலந்துருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இதில் கிரேட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரேட் பண்ணாலும் உள்ளே அதே கலரில் தான் இருக்கணும். நம்ம காய் சீவுற மாதிரி இதில் ஈஸியாக சீவிடலாம். இதுதான் கருப்பட்டி சர்க்கரை. நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது போன வருஷம் அந்த மாதிரி நீங்கள் கருப்பட்டி வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்தா கூட அந்த கருப்பட்டியும் இதே மாதிரி சீவி நீங்கள் சாக்லேட் கருப்பட்டியை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பட்டி ஃபுல்லாக நல்லா சீவியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து பாவாக காய்ச்சிக்கணும். கருப்பட்டி சர்க்கரையை பாகாக மாற்ற இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சீவி வச்ச கருப்பட்டி இதில் போட்டுக்கலாம். ஒரிஜினல் கருப்பட்டி அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டோன்னே இங்கே பாருங்கள் சீக்கிரம் பாவாயிரும். அதில் ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் கருப்பட்டி உருகவே உருகாது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுனால கருப்பட்டி கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம ஊற்றுன தண்ணி கருப்பட்டி நல்லா கரையிறதுக்காகத்தான். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னா தண்ணி எல்லாம் ஆவியாக போயிடும். அதுக்கப்புறம் கருப்பட்டி நல்ல பாவு பதத்துக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் பாகு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அகலமாக கடாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொங்காது, ஒன்றும் ஆகாது. இது ஏற்கனவே காய்ச்சின கருப்பட்டி அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி ஆவியாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். இது கூட உங்களுக்கு ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, பாதாம், முந்திரி அந்த மாதிரி என்ன வேணும்னாலும் தூள் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப தூள் பண்ணாதீங்க. சும்மா 2 நல்லா உடைச்சி போடுங்க, அதுவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணியில் இந்த மாதிரி ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா கரையாமல் இப்படி நிற்கணும். அப்படின்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் டம்ளரில் எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் மோல்டுக்கு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மைலியில் ஊற்றுறோம். டம்ளரில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் ஊற்றிட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன மோல்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருப்பட்டி வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்தோம்னா அடித்து பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லாலிபாப் மோல்டு இது. ரொம்ப ஆற விட்டீங்க அப்படின்னா கெட்டியாயிரும். இந்த பதம் தான் கரெக்டு. அவ்வளோதான், மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு.
ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கலாம். ஹார்ட் ஷேப் பாருங்கள், நல்லா தெரியுதா ஹார்ட் ஷேப். ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இந்த மாதிரி கருப்பட்டியை சாக்லேட்டாக மாற்றி எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் கருப்பட்டி மறுபடியும் இந்த மாதிரி காய்ச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிரும். அதனால் நீங்கள் செஞ்சதுலேருந்து மறுபடியும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம் எவ்வளோ செட் ஆயிருக்குன்னு. வாவ், இங்கே பாருங்கள், ஸ்மைலி ஃபேஸ் தெரியுதா? சூப்பராக தெரியுது. குட்டீஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்மைலி ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இந்த சாக்லேட் மோடில் பார்க்கலாம் எவ்வளோ செட் ஆயிருக்குன்னு. வாவ், இங்கே பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கான சாக்லேட் ரெடி. நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து இதில் பார்க்கலாம் நம்மளோட லாலிபப்பில். வாவ், லாலிபப்பில் பாருங்கள் எந்த அளவுக்கு லாலிபப் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த கருப்பட்டியை நீங்கள் சாக்லேட்டாக மாற்றி செஞ்சதுலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கருப்பட்டி நான் மோல்டுலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் ஷேப்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டீஸ் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கலாம். ஸோ வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலாக நீங்கள் கருப்பட்டியாக வாங்கி இந்த மாதிரி மோல்டு இருந்ததுன்னா நீங்களே காய்ச்சி இந்த மாதிரி ஷேப் மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் மாற்றி தந்துடுவேன். நீங்களும் கருப்பட்டியை இந்த மாதிரி சாக்லேட்டாக மாற்றி செஞ்சு பார்த்து குட்டீஸ் எவ்வளோ லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.